நிறைய தருணங்களில் நந்தகுமார் அவர்களை நான் சந்திச்சிருக்கேன். சார்ட் அக்கௌண்டன்ட்லேருந்து அட்வொகேட்டுக்கு வரேன். அது when I change my ப்ரொஃபஷன் சிஏ ப்ராக்டிஸை கிவ் அப் பண்ணிட்டு லாக்கு வரேன். அந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை நடக்குது. திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பொழுது பல முறை சந்திப்பேன். அப்போ ஒரு வாட்டி சந்திக்கும் பொழுது சார் சொன்னார், நீ லாவில் ஒரு பெரிய ஆளாக அது உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன ஐடென்டிஃபை பண்ணார். அப்போ தான் நான் சார்ட் அக்கௌண்டன்சி ப்ராக்டிஸை கிவ் அப் பண்ணிவிட்டு லா துறைக்கு மாறினேன். அப்போது நந்தகுமார் சார் அவர்களுடைய நினைவுகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வாட்டியும். ஏன்னா அவருடைய ஐஆர்எஸ் ஆஃபீஸராக அவ்வளோ பிஸி ஆஃபீஸர், ஹைலி பர்ஃபார்மிங் ஆஃபீஸர். இன்றைக்கி கூட டெல்லியில் முக்கியமாக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் மீட்டிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவரையும் தூக்கி விட்டுட்டு இருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்ந்து பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. நந்தகுமார் இஸ் ஒன் பர்சனாலிட்டி who lives for others and he has dedicated his life for others. ஒரு மெக்கானிக்காக இருந்து பல கடுமையான ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கி நந்தகுமார் அவர்கள் இவ்வளோ பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காருன்னா அந்த உச்சம் இன்னும் பல முறை ஏறணும். அவர் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பதவியை கிடச்சி நம்மளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் அவர் அமையறதுக்கான எல்லா தருணமும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்த்துக்கள் நந்தகுமார் அவர்களுக்கு.